அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தையே அதிகமாக சந்தித்து வரக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அடுத்த 7 நாட்களில் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன. அதிலும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெருவாரியான காரிய தடைகளும் நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகக்கூடிய வகையில் அடுத்த 7 நாட்களில் உறுதியாக பல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன என்று பார்த்தால், முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று லாபஸ்தானத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் அதீத பலத்துடன் வலுவாக வலம் வருகிறாருங்க. முழு சுபகிரகமான குரு பகவான் லாபஸ்தானத்தில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கும் அமைப்பில் வலம் வரும் இந்த வேளை என்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கும் அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சிறு முயற்சியிலே கல்யாணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகூடக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை குரு பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் இந்த வேளையில் லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல மடங்கு லாப உயர்வை சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏன் எதற்கு என்று தெரியாத பல சங்கடம் நிறைந்த விஷயங்களில் சிறப்பான மாறுதலை உறுதியாகவே குரு பகவான் லாபத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சிறப்பான மாற்றத்தை சந்திக்கும். உத்தியோகத்தில் இடமாறுதல் உள்ளிட்ட சில எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் பூர்த்தியாக போகிறது. புத்திரக்காரகனின் அருளால் பல சுபகாரியங்கள் கைகூடுவதோடு மட்டுமல்லாது நினைத்த காரியத்தை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது முயற்சி செய்யும் அத்தனை காரியங்களிலும் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உறுதியாகவே இந்த வேளையில் சிறப்பாக அமைகிறது. உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த மனக்கசப்பு மிக பெரிய அளவில் விலகும். துரிதமாக பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அமைவதோடு மட்டுமல்லாது துரிதமாக பல தடைகளை தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியை உறுதியாகவே மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. தன்னம்பிக்கை குறையாத வகையில் மிக பெரிய அளவிலான சாதாரண காரியங்களை கூட செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அனுபவஸ்தர்களின் அறிவுரை என்பது பல சங்கடங்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்குவதோடு மட்டுமல்லாது பல பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாமல் சிறப்பான வளர்ச்சியை காணக்கூடிய வழியையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக அஷ்டமத்தில் வலம் வருகிறார் சனி. சனி அஷ்டமத்தில் இருப்பது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு தான். ஆனால் ராசியின் அதிபதியான சூரியனும் அங்கு இருக்கிறார். எனவே அஷ்டம பாதிப்புகளை குறைக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். இருந்தாலும் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செயல்படாமல் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவதால் பல சங்கடங்களையும் சிரமங்களையும் நிச்சயமாக தவிர்க்க முடியும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மேம்படுத்த வேண்டும் என்றால் இந்த தருணத்தில் உறுதியாகவே திட்டமிட்டு செயல்படுவது பல சங்கடங்களை விலக்கி நன்மை நிறைந்த தருணத்தை மேம்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் சாதகமற்ற சூழலில் இருப்பதால் அலைச்சல் சிரமம் அதிகரிக்கலாம். எனவே கூடுதல் கவனத்துடன் இருந்தால் அலைச்சல் சிரமங்களை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் நிச்சயமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆனால் அதே வேளையில் சுக்கிரனும் அங்கு உச்சபலம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சபலம் பெற்றிருப்பது யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு சுக்கிரன் மற்றும் சனி ஆகிய இரு கிரகங்களும் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறது. எனவே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமத்தில் இந்த கிரகநிலைகள் இணைந்திருப்பதால் சிறப்பான நல்ல மாற்றமும் நிச்சயமாக உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் சிறப்பான வளர்ச்சியும் வெற்றி வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கைக்கான மிக பெரிய சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் பல வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. நுணுக்கமாக பல காரியங்களை செய்து முடித்து மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த வேலையை பயன்படுத்தி
பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக இந்த வேளையில் சப்தமத்தில் வலம் வருகிறாருங்க ராகு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியை மிக வலுவாக பார்க்கிறாருங்க. ஜென்மராசியில் மற்றொரு நிழல் கிரகமான கேது வலம் வருகிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான சங்கடங்களை இந்த தருணத்தில் தவிர்ப்பதற்கான நல்ல சூழலை நிச்சயமாக மேம்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே சந்திக்க முடியும். இது குறிப்பாக கலஸ்திரஸ்தானம் வலுப்பெறுவதால் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு என பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. கலைத்துறை, அரசியல் துறையில் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை கனகச்சிதமாக இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் வலுவாக கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் மிக வலுவாக எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக கேது உருவாக்கி கொடுக்கிறார். எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் நீங்கக்கூடிய வகையில் மோட்சக்காரகரான கேது சிறப்பான வழிவகையையும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே பெரும்பாலான நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகுவதோடு சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது சப்தமத்தில் மிக வலுவாக மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வலம் வருகிறார். செவ்வாய் 7இல் இருக்கும் போது அவரின் மீது குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக படுகிறது. எனவே இந்த தருணத்தில் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் இருந்து வந்த சுப நிகழ்வில் ஏற்பட்ட தடைகள் முற்றிலுமாக விலகி சுப நிகழ்வுகளை விரைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. உங்களுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய வகையில் குரு மங்கள யோகம் பல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பானதாக மாற்றி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் இதில் இருக்கக்கூடிய தடை நிறைந்த விஷயங்களை தகர்த்தறிந்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வித்யாகாரகரான புதனும் பக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் 7இல் வலம் வருகிறார். எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடையில்லாமல் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த தருணத்தில் அபரிவிதமான மாற்றம் சந்திரனின் அமைப்பால் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் இந்த வேளையில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி, அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தையே அதிகமாக சந்திக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும்.